புதுசா ஒரு ரெசிபி பண்றப்ப நமக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும் தான். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். நல்லா வருமா இல்லையான்னு தோணும். அதே மாதிரி தள்ளி போட்ட ஒரு ரெசிபி தான் ஆப்பம். ஸோ இதுக்கு பாத்திரம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு தான் அதுக்கு வேலை குடுக்க போறோம். அதுக்கு வந்து மாவெல்லாம் அரைச்சு ரெடியா வச்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் ஈஸியா தான் இருந்துச்சு. இத முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் தெரியறதுக்கு முன்னாடி வர கஷ்டமா தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாரி தோணும். ஸோ அதனால யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. பாதாம்ல ஏற்கனவே நம்ம ஹல்வா பண்ணிட்டோம். மிச்சம் இருந்த அந்த பாதாம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இதையும் வந்து சுடு தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சு பீல் பண்ணி தோல்லாம் எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் சுகர், மஞ்சப்பொடி, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு அடுத்ததா வந்து இந்த ரோஸ்ட் பண்ண பாதாமையும் சேர்த்து பவுடர் பண்ணி ஆற விட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்ப சூடான பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஊர் பச்சரிசி இல்லாததால தாய் ரைஸ்ல தான் வந்து ஆப்பம் பண்ணியிருந்தேன். அதனால லைட்டா ஸ்டிக்கியா இருந்துச்சு. ஆனாலும் வந்து அந்த கடலைக்கறியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருந்தது.